ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு மார்ச் 17லேருந்து 21 வரைக்கும் நடந்த நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பின்வரும் எந்த மாநிலத்தில் கீர்த்தி திட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். மகாராஷ்டிரா, குஜராத், பீகார், சண்டிகர். இதற்கான ஆன்சர் சண்டிகர். சண்டிகர் மாநிலத்தில் தான் இந்த கீர்த்தி திட்டமானது ஆரம்பிச்சிருக்காங்க. கீர்த்தினா என்னன்னு பார்க்கலாம். கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இது என்னன்னா, ஸ்கூல் 9லேருந்து 18 வயதில் ஸ்கூல் படிக்கிறக்கூடிய மாணவர்களோட திறன் டேலண்ட்டை கண்டறிவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் திட்டம். இந்த திட்டத்தில் 2 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த மாணவியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறனை தெரிஞ்சுக்கிறது தான். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே இந்த கேஜெட்ஸ்னாலேயோ இல்லை ட்ரக்ஸ்லேயோ அடிக்ஷனாக இருக்காங்க. இதுலேருந்து அவங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கேலோ இந்தியா இந்த கேம்ஸில் ஸ்போர்ட்ஸ்லலாம் அவங்களோட மைண்டை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கீர்த்தி திட்டம். எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா, சண்டிகர் மாநிலத்தில் தான் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், விதவை மறுமணத்திற்கான வித்வா புனர்விவா புரோத்சகன் யோஜனா என்னும் திட்டத்தினை துவங்கியுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட். இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். இந்தியாவிலேயே ஒரு விடோ ரீமேரேஜ் விதவை மறுமணத்திற்காக ஒரு இன்சென்டிவ் திட்டம் மாதிரி கொண்டு வரப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஜார்க்கண்ட். இந்தியாவிலேயே விதவை மறுமணத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதோட முதல் மாநிலமாக என்ற பெருமையை பெற்றுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம். இந்த மாதிரி விதவை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின், டிஹெச்எல்லின் இணைப்பு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். 62, 64, 66, 71. இதற்கான ஆன்சர் 62. டிஹெச்எல் கனெக்டட்னஸ் இண்டெக்ஸ் 2024 2023 ஆண்டிற்கான இந்த டிஹெச்எல் கனெக்டட்னஸ் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 171 கண்ட்ரியில் இந்தியா 62வது பிளேஸை பிடிச்சிருக்கு. 2022 எந்த பிளேஸில் இருந்துச்சுன்னா இந்தியா 67வது இடத்துல இருந்தது. இந்த வருஷம் 5 பிளேஸுக்கு முன்னாடி 62வது பொசிஷனில் இந்தியா இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய எரிமலையான நோக்டிஸ் எரிமலை எந்த கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். செவ்வாய், வியாழன், நெப்டியூன், சனி. இதற்கான ஆன்சர் செவ்வாய். மார்ஸில் தான் இந்த நோக்டிஸ் வல்கானோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் சமீபத்தில் இந்த செவ்வாய் கிரகத்தில் நோக்டிஸ் எனப்படும் ஒரு மிகப்பெரிய எரிமலையை கண்டுபிடித்தனர். இது தர்சிஸின் கிழக்கு விளிம்பில் அமைந்துள்ளது. இது ஒரு பரந்த பிராந்திய நிலப்பரப்பு எழுச்சி. எரிமலை எவ்வளோ ஹைட்டுனா 922 மீட்டர் லென்த்தும் அகலம் பார்த்திங்கன்னா 450 விட்டும் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை விட கிட்டத்தட்ட 200 மீட்டர் அதிக உயரத்தை கொண்டுள்ளது. இது செவ்வாய் கிரகத்தின் பூமத்திய ரேகர் ஈக்குவேட்டருக்கு சவுத்தில் இருக்குது. ஈக்குவேட்டர் இங்கே போதுன்னா அதுக்கு சவுத்தில் தான் இந்த வல்கானோ இருக்குது. கிழக்கு நோக்டிஸ் லாப்ரிந்தசிஸ் வால்ஸ் மரைனரிஸின் மேற்கே கிரகத்தின் பரந்த பள்ளத்தாக்கு அமைப்பில் இது அமைந்துள்ளது. இது எதன் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நாசாவோட மெரைனர் 9, வைக்கிங் ஆர்பிரேட்டர் 1 மற்றும் 2, மார்ஸ் குளோபல் சர்வேயர், மார்ஸ் ஒடிசி மற்றும் மார்ஸ் ரிகனைசன்ஸ் ஆர்பிட்டர் மிஷன்கள் மற்றும் ESAவின் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மிஷன் ஆகியவற்றின் மூலமாக தான் இந்த தரவுகளை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இந்த பெரிய நோக்டிஸை கண்டுபிடித்தார்கள். எந்த கிரகத்தில்னா மார்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய கடற்படை தனது முதல் சுதந்திர தலைமையகத்தை நௌசேனா பவன் என்ற பெயரில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். டெல்லி, மும்பை, சென்னை, ஜெய்ப்பூர். இதற்கான ஆன்சர் டெல்லி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட்டில் இந்திய கடற்படையில் இந்தியன் நேவியோட
புதிய ஹெட் குவார்ட்டரான நௌசேனா பவனை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில். 13 இடங்களில் இருந்து இது செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தனர். நாடு தழுவிய போட்டியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கட்டிடமானது செயல்திறன் மற்றும் நிலைமைத்தன்மைக்கான புதுமையான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய 4 அடுக்குகளில் 3 இறக்கைகளை கொண்டுள்ளது. இது டெல்லியில் கடற்படையின் முதல் சுதந்திரமான தலைமையகத்தை குறிக்கிறது. அதன் கட்டிடக்கலை வடிவமைப்பில் செயல்பாடு மற்றும் அழகியலை இது வலியுறுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த அட்டப்பாக்கா பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அட்டப்பாக்கா பேர்ட் சாங்சுவரி எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொல்லேரு ஏரியில் அமைந்துள்ள இந்த அட்டப்பாக்கா பறவைகள் சரணாலயத்தில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த பறவைகள் வந்து குறிப்பாக பெலிகான் அப்படின்ற பறவை இனம் வந்து இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு கோதாவரி வெஸ்ட் மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களில் 673 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது தான் இந்த அட்டப்பாக்கா பேர்ட் சாங்சுவரி. இது கைகளூர் அப்படின்ற வனப்பகுதியின் கீழே தான் உள்ளது. பொதுவான எந்தெந்த இனம்னா கார்மோரன்ஸ், ரெட் ஷாங்கக்ஸ் மற்றும் பல அடங்கும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியான கொல்லேரு லேக்குன்றது இந்தியாவில் ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இந்த லேக்கில் வந்து கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டாக்களுக்கான வெள்ளத்தை சமன் செய்கிறது. 68க்கும் மேற்பட்ட உட்செலுத்தும் கால்வாய்கள் மற்றும் ஒரு முக்கிய இடம்பெயர்ந்த பறவை வாழ்விடமாக இந்த அட்டப்பாக்கா பேர்ட் சாங்சுவரி செயல்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கால் மற்றும் வாய் நோய் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பார்க்கலாம். கால்நடைகளின் வைரஸ் நோய், கால்நடைகளின் பாக்டீரியா நோய், பறவைகளின் பூஞ்சை நோய், தாவர நோய். இதற்கான ஆன்சர் கால்நடை கேட்டல்ஸ்க்கான ஒரு வைரஸ் நோய் தான் இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிலிபத் மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளுக்கு இந்த கால் மற்றும் வாய் நோய் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் தாக்கியுள்ளது. எஃப்எம்டி இந்த எஃப்எம்டி டிசீஸ் ஆனது மிகவும் தொற்றக்கூடிய ஒரு வைரஸ் நோயாகும். இது வந்து யார் அட்டாக் பண்ணுன்னா யாருக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கால்நடைகள், பன்றிகள், செம்மறி ஆடுகள் போன்ற கால்நடைகளை இது பாதிக்கிறது. குதிரையோ நாய்க்கோ பூனைக்கோ இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. இது மாடு, பன்றி, செம்மறி ஆடுகளுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகும். எஃப்எம்டி அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பவுண்டரி அனிமல் டிசீஸ். இது ஒரு பரவக்கூடிய நோய். இது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அண்டு வணிகத்தை அஃபெக்ட் பண்ணுது. இதோட வைரஸ் எந்த வைரஸால் இந்த டிசீஸ் காஸ் ஆகுதுன்னா ஆப்டோ வைரஸ் மூலமாக தான் இந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. இந்த டிசீஸ் வந்த மாடு, ஆடு, பன்றிகளுக்கு என்ன ஆகும்னா ஃபீவர் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கொப்பளம் போடும் அவங்களோட பாடி பகுதியில், அனிமல்ஸோட பாடி பகுதியில். ரெக்கவரி பண்ணிடலாம். பட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து லாஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகிறதுனால ட்ரேடுலாம் வந்து குறையும், வணிகம் குறையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். லாமிட்டி சமீபத்தில் செய்திகளில் பார்த்தது இது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா ஜப்பான், இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா எகிப்து, இந்தியா செஷலஸ். இந்தியாவுக்கும் செஷலஸ்க்கும் இடம்பெற்ற ஒரு கூட்டு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இந்த லாமிட்டி 2024. இதோட 10வது எடிஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்திய இராணுவ குழு வந்து செஷலஸ்க்கு புறப்பட்டுட்டாங்க. கிரையோலில் நட்பு என்று பொருள்படும் இந்த 20 ஆண்டு நிகழ்வு வந்து இந்திய இராணுவமும் செஷலஸ் பாதுகாப்பு படை செஷலஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் இடையே ஒத்துழைப்பை வளர்க்கிறது இந்த ஜாயிண்ட் இராணுவ எக்ஸசைஸ் ஆனது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் கல்வி அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை செயல்படுத்த உள்ள எந்த மாநிலம் ஒப்புக்கொண்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், குஜராத். இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. மார்ச் 20, 2024 கல்வி அமைச்சகத்துடன்
புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU சைன் பண்ணியிருக்காங்க இந்த PM ஸ்ரீ மூலமாக. இதை கொண்டு வரப்பட்ட முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு அரசு. இந்த திட்டத்தின் கீழே வந்து தமிழ்நாட்டோட கல்வியோட தரம் வந்து மேம்படுத்துவதாகவும் தற்போதுள்ள அரசு பள்ளிகளை வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கான மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த தேசிய பூங்காவின் புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாக்க மரபணு மீட்பு முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். ரத்தம்பூர் தேசிய பூங்கா, வான்ஸ்டா தேசிய பூங்கா, முகுந்தரா தேசிய பூங்கா, சந்தோலி தேசிய பூங்கா. இதற்கான ஆன்சர் ரத்தம்பூர் தேசிய பூங்கா. ரத்தம்பூர் நேஷனல் பார்க்கில் தான் இடம்பெயர்வு மூலமாக புதிய மரபணு மாறுபாட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக ரத்தம்பூர் தேசிய பூங்காவின் புலிகளோட எண்ணிக்கையானது பாதுகாக்க மரபணு மீட்பு முன்மொழியப்பட்டது. இந்த மரபணு ஓட்டம் என்று அழைக்கப்படும் இந்த செயல்முறையானது ஒரு பெரிய ஆரோக்கியமான மக்கள் தொகையிலிருந்து சிறிய மக்களுக்கு மாற்றுவதை உள்ளடக்குகிறது. இதன் மூலமாக மரபணு சுமைகளை குறைத்தல், அழிவு ஆபாயத்தை குறைத்தல் மற்றும் ஆபத்தான உயிரினங்களின் நம்பகத்தன்மையை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இருந்தாலும் இது நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம். மரபணு ஓட்ட அளவு மற்றும் கால அளவு மற்றும் மக்கள் தொகை இயக்கவியல் போன்ற காரணிகளால் இது பாதிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக காற்று தர அறிக்கை 2023 சமீபத்தில் செய்திகளில் பார்த்தது. இது எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பு, ஸ்விஸ் அமைப்பு, IQAir, ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி அமைப்பு. இதற்கான ஆன்சர் ஸ்விஸ் அமைப்பு, IQAir. இவங்க தான் உலக காற்று தர அறிக்கையை வெளியிடுற ஒரு அமைப்பு. 2023 ஆண்டுக்கான உலக காற்றுத்தர அறிக்கையில் உலகத்திலே மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக கொண்டுள்ளது இந்த டெல்லி சிட்டி தான் ரொம்பவே மாசுபட்ட ஒரு பிளேஸாக முத்திரையிடப்பட்டுள்ளது. சராசரியாக ஆண்டுக்கு PM 2.5 பர்டிகுலேட் மேட்டர் 2.5 செறிவு 54.4 மீட்டர் கியூபுடன் காற்றின் தரத்தில் இந்தியா வந்து 3வது இடத்தை பிடித்துள்ளது. பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் மோசமான நிலையில் இருந்தன. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய பெகுசராய் மிகவும் மாசுபட்ட பெருநகர பகுதி என்று பெயரிடப்பட்டது. முதல் 11 மாசுபட்ட நகரங்களில் 11 பிளேஸில் 11 பிளேஸ்மே வந்து இந்தியா தான் இருக்குது. லாகூர் மட்டும் அதில் விதிவிலக்காக இருக்குது. இந்தியாவிலேயே 91% மாசுபாடு WHO வழிகாட்டுதல்களை விட PM 2.5 அளவை எதிர்கொள்கிறது. Next question. Mission 414 campaign recently seen in the news. It is launched in which state? Option பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு. இதற்கான ஆன்சர் இமாச்சல பிரதேஷ். இமாச்சல பிரதேஷில் தான் இந்த மிஷன் 414 என்ற கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். எதுக்காகனா இமாச்சல் பிரதேசத்தோட ஓட்டை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மிஷன் 414. போலிங் ஸ்டேஷனில் இப்போ லாஸ்ட்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் 60% கம்மியாக இருக்கவங்க தான் வந்து ஓட்டு போட்டிருக்கிறதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதற்காக தான் மிஷன் 414 அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஹிமாச்சல பிரதேஷில். ஸோ கிரவுண்ட் லெவலில் போயிட்டு அவங்களுக்கு ஓட்டர்ஸை பற்றி சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் 8 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் வந்து ரொம்ப ஃபீமேல் ஓட்டு வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக மகிழா பிரராக் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டு என்கரேஜ் விமென்ஸ் வந்து ஓட்டு போடுறதை என்கரேஜ் பண்ணுறாங்க. மார்க்கிங் ஏ கான்சென்ட்ரேட் எஃபர்ட் டு என்ஷூர் இன்க்ளூசிவ், எல்லாரும் ஒருங்கிணைந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அப்படின்றதுக்காக இந்த மிஷன் 414 அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் வந்து இமாச்சல பிரதேஷில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈக்ராப் பயிர் உருவாக்கப்படுதல் மாதிரி அடிப்படையிலான சாதனம் பின்வரும் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் காசர்கோடு, மத்திய கிழக்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் கேரளா, மத்திய தீவு வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் போர்ட் பிளேர், தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கட்டாக். இதற்கான ஆன்சர் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் கேரளா. ஈக்ராப்
இ-கிராப் பயிர் உருவாக்கப்படுதல் மாதிரி நீர் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து விவசாயிகளுக்கு SMS மூலமாக ஒரு மெசேஜை வழங்குறாங்க. கேரளாவின் CRIயின் சந்தோஷ் மித்ராவால் இது உருவாக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதலே இதற்கான இந்திய காப்புரிமை அலுவலகத்திலிருந்து காப்புரிமையை ரைட்ஸ் பெற்றிருக்காங்க. விவசாயிகள் கிருத்தியா பயன்படுத்தி மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஈரப்பத தரவை பதிவு செய்து பகுப்பாய்வுக்காக சேவையகத்திற்கு அனுப்புகிறாங்க. இந்த புதுமையான சாதனமானது மேம்பட்ட பயிர் விளைச்சலுக்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேம்படுத்த விவசாயிகளுக்கு இது உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். IST இந்திய தரநிலை நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தேசிய நேர நெறிமுறை எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். மும்பை, போபால், மேகாலயா, உத்தரப்பிரதேசம். இதற்கான ஆன்சர் மும்பை. மார்ச் 2024 மும்பையில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பரவலுக்கான தேசிய நேர நெறிமுறையை பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வச்சுள்ளார். இந்த தேசிய நேர நெறிமுறை இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது மில்லி மற்றும் வினாடி துல்லியத்துடன் சீரான மற்றும் துல்லியமான நேர தகவலை வழங்கும். மேலும் சைபர் பாதுகாப்பும் அதிகரிக்கும் நேர விநியோக முறையை அமல்படுத்திய முதல் கண்ட்ரி எதுனா நம்ம இந்தியா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் எந்த மாநிலம் சுறா உடல் உறுப்புகளின் சட்டவிரோத வர்த்தகத்தில் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், கேரளா. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஜனவரி 2010 2022 வரைக்குமே 15,839.5 கிலோ சுறா மீன் துடுப்புகள் கைப்பற்றப்பட்டதன்படி இந்தியாவிலேயே சட்டவிரோதமாக சுறா வர்த்தகம் தொடர்பான புதிய உண்மைத்தாள் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் லைம் நோயின் முதல் வழக்கு சமீபத்தில் எங்கு பதிவாகியுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். கேரளா, போபால், மேகாலயா, தெலுங்கானா. இதற்கான ஆன்சர் கேரளா. இந்தியாவில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் லைம் நோயின் முதல் வழக்கு பதிவாகி உள்ளது. இந்த லைம் நோயானது பொரேலியா பெர்டோர்ஃபெரி மற்றும் பொரேலியா மயோனி எனப்படும் பாக்டீரியாக்களால் இது ஏற்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.